வணக்கம். இன்னைக்கு ரொம்பவும் ஒரு சுகமான நாள். வனப்பகுதி வழியா பயணிக்கக்கூடிய நபர்கள் மனிதர்கள் தயவு செஞ்சு ரொம்ப கவனமா பயணிங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பு இங்க ஒரு உயிரை நம்ம இழந்துடுறோம். ஒவ்வொரு நாளும் வனவு இனங்களை நம்ம நிறைய இழந்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு 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 கார்ல ஒரு நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா குரங்குக்கு தீன் கொடுத்தாங்க. உணவு கொடுத்துட்டு இருக்கும்போது அது உணவை சாப்பிட வண்டியை எடுத்துட்டாங்க. அது ஒட்டி குரங்கு ஒரு சின்ன குழந்தை டயர் கடியை மாட்டி தலை செதறி இறந்துருச்சு. இன்னைக்கு இப்படியே நாம வனவிலங்குகளுக்கு உணவு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதோடைய உண்மையான உணவு காடுகளுக்கு இருக்கக்கூடிய உணவு முறையே அது மறந்து போயிடும். நீங்க உங்களுடைய ஒரு சின்ன சந்தோஷம் அந்த புகைப்படம் எடுப்பதற்காக நீங்க ஒரு உயிரை கொள்ளாதீங்க. மனிதர்கள் மட்டும்தான் இந்த தப்பை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு நாள் உணவு கொடுத்துட்டு போயிருவீங்க. திரும்ப திரும்ப குரங்குக்கு யார் உணவு கொடுப்பாங்க? அவங்களுக்கு தேவையான உணவு காட்டுக்குள்ளேயே இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள குடும்பத்தோட வாழ விடுங்க. நீங்க உங்களுடைய ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக ஒரு குடும்பத்தை சிதைக்காதீங்க நீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. காடுகளுக்குள்ள அவங்களும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அவங்க மனிதர்கள் மட்டும் தான் இங்க வாழணும் அவசியம் கிடையாது. நிறைய உயிரினங்கள் வாழ்றாங்க இங்க. மனிதர்கள் மட்டும் இல்லைன்னா எல்லா உயிரினங்களுமே ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்வாங்க. நீங்க போடக்கூடிய உணவுனால மற்ற உயிரினங்கள் எல்லாம் ஒன்னும் வாழ போறது இல்ல. நீங்க இன்னைக்கு உணவு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு திரும்ப நீங்க ஒரு நாள் உணவு கொடுக்க முடியாது. ஆனா நீங்க அவங்களுக்கு தேவையான உணவு காட்டுக்குள்ள வருஷம் ஃபுல்லா கிடைக்கும். நீங்க ஒரு நாள் போடக்கூடிய ஒரு நாள் செய்யக்கூடிய தப்பு இங்க ஒரு உயிரே போயிருதுங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளும் அடுத்த தலைமுறையை இங்க ஒரு வனவினங்களே பார்க்க முடியாத அளவுக்கு போயிடும். ஏன்னா இந்த பூமியில எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. ரொம்ப ஒரு அழகான குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை சிதைக்காதீங்க. இன்னைக்கு பாரு, இந்த குழந்தை இறந்துருச்சு. இந்த குழந்தை இறந்ததை நினைச்சு அந்த தாய்களும் அந்த குரங்குகளும் அப்படி ஒரு வேதனை படுறாங்க. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை செத்து போனா நம்மளுடைய குழந்தை செத்து போனா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ அதே மாதிரி அந்த வன உயிரினங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு வலி இருக்கும். அந்த அம்மாவுக்கு நம்மளால ஆறுதலே சொல்ல முடியாது. இதே ஒரு மனிதர்கள் இறந்திருந்தா 1000 விஷயங்கள் 1000 பேர் வந்திருப்பாங்க. இங்க ஆம்புலன்ஸ் வந்திருக்கும், நிறைய பண்ணிருப்பாங்க. அடிபட்டும் அனாதையா செத்து ரோட்ல கிடக்குது. தூக்கி கூட போடுறதுக்கு கூட யாருக்கும் மனசு இல்லாது. இந்த மாதிரி தவறுகள் மனிதர்களும் திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள மதிச்சு இயற்கையோட சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. நன்றி.